ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் என்ன ஈஸி சமையல் செய்ய போகிறேன்னு பார்க்கலாம். இப்போது கடகடன்னு நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அடுப்பில் சாதத்துக்காக தண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை ஓரங்களை மட்டும் வெட்டிட்டு 2ஆக நறுக்கி போட்டு வேக வச்சுருக்கிறேன். இந்த பாத்திரத்தில் சாதத்துக்கு அரிசி தான் ஊற வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் விளைஞ்ச தண்டுக்கீரை தான் பிடுங்கி வச்சுருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா இளந்தளிராக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே முதல்ல கீரையை பொரியல் பண்ணிடலாம். டக்கு டக்குன்னு அதை நறுக்கி சுத்தம் பண்ணிக்கிறேன். இப்போ பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். இப்போ கீரைக்கு தாளித்து விட்டுட்டேன். கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வத்தல் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். நறுக்கி சுத்தம் பண்ணி வச்ச கீரையை நல்லா கழுவிட்டு அதையும் நல்லா இந்த பேனில் சேர்த்துட்டேன். கீரை நல்லா ஒரு பக்கம் வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே இந்த வாழைக்காய் நம்ம வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். வாழைக்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இது ரொம்பையும் வேகக்கூடாதுங்க. ஏன்னா இதை நம்ம திருவி தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். இதை ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கத்தியோ வச்சு லைட்டாக குத்தி பார்த்தீங்கன்னா உள்ள வரைக்கும் போனால் போதும். அதை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வாழைக்காய் நல்லா ஆறி வரணும். அதனால் கொஞ்ச நேரம் அதை ஆற விட்டுருக்கலாம். இப்போ இந்த வாழைக்காய்க்கு தேவையான இந்த 2 வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வெட்டி வச்சிடலாம். அடுத்து கொஞ்சம் தேங்காவையும் திருவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே பாருங்கள் கீரை நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த கீரைக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ எப்பயுமே கீரைக்கு முதலே நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடும்போது நிறைய அதிகமாக இருக்கும் கீரை. வதங்கின உடனே கொஞ்சமாக சுருங்கி வந்துடும். அதனால் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா நிறைய உப்பு ஜாஸ்தி ஆயிரும். அதனால் கீரை நல்லா வதங்கி சுருங்கி வந்ததுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். இது பிகினருக்காக, அதாவது சமையலே தெரியாமல் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிகினருக்கான ஒரு சின்ன டிப்பு தான். இப்போ கீரைக்கு தேங்காய் பூ போட்டு ஒரு ஓரம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இது லஞ்சுக்காக தான் நான் பண்ணுறேன். இது என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி தக்காளி தொக்கு தான் செய்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீள் நீளமாக போட்டு அதை போட்டு வதக்கிக்கிட்டேன். அந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியும் நம்ம நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த நறுக்கிய தக்காளியையும் சேர்த்துடலாம். அது கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடும். இது ஒரு பக்கம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதில் உள்ள தோலெல்லாம் நம்ம இந்த மாதிரி அழகாக உரித்து எடுத்துடலாம். நான் ஏன் வாழைக்காய் தோலோட வேக வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, தோல் சீவியும் வேக வைக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அது மேலே உள்ளது எல்லாமே அந்த கருத்து போயிடும் ஒரு மாதிரி வேகிறதுல. இப்படி தோலோட வாழைக்காயை நறுக்கி வேக வைக்கும்போது நம்ம அந்த வாழைக்காயை உரிக்கும்போது வாழைக்காய் நல்லா ஒயிட் கலராகவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வாழைக்காய் நல்லா திருவி எடுத்துக்கலாம். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வச்ச முருங்கைக்காய் புளிக்குழம்பு தான் கொஞ்சம் மிச்சமாயிருச்சு. அதனால் அதையும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறேன். இப்போ இருக்கிற விலைவாசியில் எதையுமே வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் குழம்பு, இப்போ புளிக்குழம்பு, மீன் குழம்பு, பூண்டு குழம்பு இந்த மாதிரி இதெல்லாமே மறுநாள் யூஸ் பண்ணி சாப்பிட நல்லா தான் இருக்கும். நான் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. அதை சூடு பண்ணி அதை மறுநாள் நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்து இந்த தக்காளி கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துட்டு அதை வேறு அடுப்பில் மூடி போட்டு மாற்றி வேக வச்சுருக்கிறேன். அது வேகட்டும். இந்த அடுப்பில் நம்ம இந்த வாழைக்காய் புட்டு செய்யலாம். கடாய் அடுப்பில் வச்சு ஆயில் விட்டுருக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வத்தல் போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வெட்டி போட்டிருக்கேன் சின்ன சின்னதாகவும். இதில் வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைக்காய் புட்டு. அப்புறம் புட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வரவும் இந்த திருவி வச்ச வாழைக்காய் அதில் நல்லா சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல முட்டை பொரியல் மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வாழைக்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ
நல்லா இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் அடியில ஒட்டும். அதனால ஒட்டாம இருக்கிறதுக்கு அப்பப்போ எடுத்து கிண்டி விடுங்க. இப்போ மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நேத்து நைட்டு சாதம் வச்சேன். ஏன்னா அவர் பழைய சாதம் வேணும்னு கேட்டாரு. அதனால எங்க 2 பேருக்கும் கஞ்சி தான். அப்புறம் நேத்து வச்ச தயிரும் இருக்குது. இன்னைக்கு பழைய சாதம், தயிர் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. தக்காளி கிரேவியும் கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு இந்த பழைய சாதம்லாம் நம்மளை வந்து நல்லா கூலாக வச்சுக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த நீராகாரம்லாம். இப்போ இந்த வாழைக்காய் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் கொஞ்சம் தேங்காய் பூவை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறி மூடி வச்சுட்டோம்னா வாழைக்காய் பொரியல் பொடி மாசு ரெடி ஆயிரும். அடுத்து இடையில குடிக்கிறதுக்காக கொஞ்சம் மோர் அடித்து வச்சுக்கிறேன். மோரும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஊற்றின தயிரை தான் அடித்து வச்சுருக்கிறேன். இது நல்லா வந்து இஞ்சி, கருவேப்பிலை, மிளகுத்தூள்லாம் போட்டு சூப்பராக அடித்து வச்சுருக்கிறேன். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டு வச்சிடலாம். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் என் பொண்ணுக்கு மட்டும் ஒன்றும் செய்யலை. அவள் வந்து நான் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. சரி பண்ணுமா அப்படின்னு சொன்னால், அவள் பாருங்க பீஸா மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறா. இது ஒன்றும் இல்லைங்க, சும்மா ப்ரெட்டில் வந்து டொமேட்டோ சாஸ், தக்காளி சாஸை தடவி அது மேலே வீட்டில் கொஞ்சம் சீஸ் இருந்துச்சு, அதை திருவி போட்டு மேலே லைட்டாக சால்ட்டை போட்டு அப்படியே தோசைக்கல்லில் போட்டு எடுத்துருக்கா. மேலே பெப்பர் தூளை தூவிட்டா. கூட தக்காளி சாஸை வச்சு சாப்பிட்டாங்க. செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.